கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை இந்த கருத்தை பாஜக ஒரு தொடர்றதுக்காக பேசினாரா, தனி கட்சிக்காக பேசினாராங்கிறத நாம இந்த இடத்துக்குள்ள பார்க்கணும். அப்போ இந்த குருசியல் மேட்டர்ல லோக்கல் கரூர் பொலிட்டிக்ஸையும் தமிழ்நாட்டில் தன் மேல இப்படி ஒரு அக்யூஷன் வருதுங்கிறதையும் மையமா வச்சு திமுகவுக்கு எதிராக அவர் பேசுறாரு. அதுல அவர் ஒரு தனி கட்சி திமுகவுக்கு எதிராக தொடங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டமும் அவர்கிட்ட இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதுல ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கலாம் மக்கள் மத்தியில. அது இந்த ஒரு இஷ்யூ செப்ப இஷ்யூ, இதை வச்செல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்லை. அண்ணாமலையும் இந்த இடத்துக்குள்ள விஜய் நிற்க மாட்டாரு, விஜய்க்கு சாதகமா பேசி நம்ம லீடரானா அந்த விஜய்க்கு ஓட்டல்ல, விஜய் சென்ட்ரிக்கா அப்படி மேகங்கள் சூழ்ந்த மாதிரி ஒரு ஒரு கருவாட மாதிரி ஒரு அது ரியல் ஓட்டல்ல, அது இருக்கு. அது இப்ப நான் சொன்ன இது சட்டமன்ற தேர்தல், எடப்பாடிய சிஎம்மா சொல்லி அண்ணாமலை நின்னாருன்னா கதை கந்தல் முடிஞ்சு போச்சு, அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும். எடப்பாடி என்ன சொல்லுவாரு, இது வருது விஜய் வாராரு அதனால சீட்டை குறைக்கணும் பாரு. விஜய் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அண்ணாமலை பாஜகவுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதுல உறுதியா நிற்கிறாரு. அப்ப இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. எடப்பாடி சீட்டு தரமாட்டாருன்னு தெரியும். சீட்டு தராத பட்சத்தில் தனி கட்சிங்கிறதுல போயிடுவாரு. தனி கட்சின்னு சொன்னா அவர் சிஎம்மான்னு சொல்லி தான் அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அப்படி வர பட்சத்தில் இங்க தமிழக பாஜகவுக்கு ஒரு அடி விழுகாதா, இந்த வாக்குகள் குறையும் அந்த மாதிரி பிரச்சனை? தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். அந்த 18% வாக்குக்கும் அண்ணாமலை ஹீரோ. தமிழக பாஜக பழைய பொசிஷனுக்கு போயிடும். இப்போ விஜய் இன்எலிஜிபிள் நாட் காம்பிடன்ட் ஆனதும் அண்ணாமலைக்கு ஒரு கூடுதல் ஒரு பிளஸ் தான். அப்போ சீமான் 8ல இருந்து ஜம்ப் பண்ணி போவாரு. அண்ணாமலையும் ஒரு வாக்கு வலிமை எடுக்கிறதுக்குள்ள முயற்சியில் அண்ணாமலையும் ஈடுபடுவார். இதுதான் அந்த பொசிஷனா இருக்கும். இன்னொரு பொசிஷன் என்னன்னா, அது இன்னும் முடிவாகல. மோடி 29 மையமா வச்சு சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல வரலாம் என்டிஏக்கு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஆதரவும் சொல்ல முடியாது, ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, பரவாயில்ல இவர் ஒரு பாயிண்ட் பேசியிருக்காரு, நடுநிலையாக பேசினாரு, விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவாகவும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வியூ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு கை கோர்க்குறாங்க அப்படின்லாம் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் இதில் டாப். மோடியை பார்த்துட்டு பேசுறாங்க. கமிட்டி நட்டா போட்டிருக்கிறாரு, அண்ணாமலை பேசியிருக்கிறாரு, நேராக பேசியிருக்காரு. இன்றைக்குள்ள சூழ்நிலையில ஸ்டாலின்ட்ட 22 எம்பி இருக்குங்கிறது தான் பாஜகவுக்கு, டெல்லி பாஜக கணக்கு. அதனால தான் எடப்பாடி 0 எம்பி எடப்பாடியை பெருசாக மதிக்கல. அதே மாதிரி ராகுலும் ஸ்டாலின்ட்ட பேசியிருக்கிறாரு. ஸ்டாலின்ட்ட 22 எம்பி இருக்குங்கிறதும் ஸ்டாலினால தான் நம்ம மக்களவையில் வெற்றி பெற்றோம். ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, அல்லது நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறது தான் ஸ்டாலினுக்கு கூட்டணி தோழரான ராகுலுக்கு கணக்கு. ஸோ இந்த 22 எம்பி தான் டெல்லி அரசியலை முடிவு பண்ணது தான் தமிழ்நாட்டோட இதே முடிவு பண்ணுது. ஸோ நிர்மலா சீதாராமன் தெள்ள தெளிவாக நயினார் இவங்க கருத்தில் மாறுபட்டு பேசிட்டாங்க. அந்த கமிட்டியில் உள்ளவங்க கூட புது கருத்தை பேசுகிறாங்க. பட் 3 வரல இந்த டீமில் யார் பெரியவங்க? நிர்மலா. ஸோ அதுதான் அங்கே பெயிண்டிங். அப்போது அண்ணாமலையோட கருத்தை பாஜகவின் மூத்த தலைவர் சினப் பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை இந்த கருத்தை பாஜக தொடர்றதுக்காக பேசினாரா, தனி கட்சிக்காக பேசினாராங்கிறத நாம் இந்த இடத்துக்குள்ள பார்க்கணும். நயினார் பாஜக மாநில தலைவர், அவர் கருத்து மாநில பாஜக தலைவரின் கருத்து, மோடி நோக்கமும் நிர்மலா நோக்கமும் வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயம். நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துடுங்க நான் பேசுறதுல. இப்போ அண்ணாமலையோட இந்த இது அவரை டிஎம்கே ஆளு, டிஎம்கே செட் பண்ணி தான் நிற்கிறாருன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ இந்த குருசியல் மேட்டர்ல லோக்கல் கரூர் பொலிட்டிக்ஸையும் தமிழ்நாட்டில் தன் மேல இப்படி ஒரு அக்யூஷன் வருதுங்கிறதையும் மையமா வச்சு திமுகவுக்கு எதிராக அவர் பேசுறாரு. அதுல என் கருத்து, சீமான் கருத்து, நிர்மலா கருத்து, இவர் தினகரன் கருத்து தான் என் கருத்தம். பட் அண்ணாமலைக்கு அவர் கருத்து, அவர் உரிமை. அதுல அவர் ஒரு தனி கட்சி திமுகவுக்கு எதிராக தொடங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டமும் அவர்கிட்ட இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கலாம் மக்கள் மத்தியில்.
அது இந்த ஒரு இஷ்யூ செப்ப இஷ்யூ இதை வச்செல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்லை. கள்ளக்குறிச்சி சாராச்சாவை வச்சு ஒரு புண்ணாக்கம் இல்லை, தெருப்புழுதியும் இல்லைன்னு நான் தான் சொன்னேன். திமிரா தான் பேசுகிறேன் இதை. மற்ற அரசியல் விமர்சகர் யாரும் பேசலை. நான் சொன்னது சரியானதில் நான் அதை கொஞ்சம் தப்பானா ஒத்துக்கணும், சரியானா அதை கிளைம் பண்ணுறதுல தப்பு இல்லை. கள்ளக்குறிச்சி சாராய சாவை வரும்போது என்ன பேசுனாங்க, ஆம்ஸ்டாங் மாட்டுற போது என்ன பேசுனாங்க, நான் தான் சொன்னேன் இது விக்கிரவாண்டியில் பாதிக்காதுன்னு. விஜய் அதை பார்த்து கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு பார்த்தவரை இதில் வரலையே. இது சுயநலமாகவும் சந்தர்ப்பாதமெல்லாம் இருக்குது, பச்சவந்தித்தனமாலாம் இருக்குது. கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு பார்த்தவர் உன் கட்சிக்காரன் செத்ததை ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலையே இது வர. அப்போ அதை நீ பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்தினீங்க. என்னாச்சு? போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு. ஆன்லைன் மெம்பர் 40,000 50,000 பேர் விக்ரவாண்டில் இருக்காங்க இடத்துல நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. சீமானே விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு புரிஞ்சது அதுதான், அந்த இடம் தான். பலம் நிரூபிக்காதன்னு வச்சு ஓட்டு இல்லைன்னு புரிஞ்சது அந்த இடம் தான். இப்போ விஜயை நம்பி மாற்றம் ஒன்று வந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தன் பக்கம் வரட்டுன்னு பெரிய பொலிட்டிக்ஸை சீமான் பண்ணிட்டாரு. மாற்றத்துக்கு விஜய் தாங்கிற மாதிரி, விஜயே மாற்றம்னு சொல்லலை, அப்படி ஒரு கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து இல்லை. அந்த மென்டாலிட்டி உள்ள, அது கற்பனை ஓட்டு, நிஜ ஓட்டு இல்லை, ஏட்டு சுரக்கா ஓட்டு தான். அதை தனக்கு நிஜ ஓட்டாக மாற்றிடலான்னு சீமான் களத்துக்குள்ளே வராரு. அதே மாதிரி அண்ணாமலையும் இந்த இடத்துக்குள்ள விஜய் நிற்க மாட்டாரு, விஜய்க்கு சாதகமாக பேசி நம்ம லீடரானா அந்த விஜய்க்கு ஓட்டல்ல, விஜய் சென்ட்ரிக்கா அப்படி மேகங்கள் சூழ்ந்த மாதிரி ஒரு ஒரு கருவார மாதிரி ஒரு, அது ரியல் ஓட்டல்ல, அது வந்து தனக்கு வரணும் கூட அண்ணாமலை நினைச்சிருக்கலாம். ஸோ ஒரு வெள்ளை குதிரை வாங்கிட்டாரு, ஏதோ 3 லட்சம் ரூபாய் வருமான குதிரை. அங்கே கொங்கு மண்டலத்தில் ஒரு புதிய வெஞ்சர் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் வெள்ளை குதிரை வாங்குவாங்க. வெள்ளை குதிரை வாங்கி இவர் அண்ணாமலை ஒரு போஸ்டர் போட்டதும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிடுவாருன்னு அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக என்கிட்ட பேசி இது பண்ணுறாப்புல. இப்போ நான் சொன்னேன், இது சட்டமன்ற தேர்தல், எடப்பாடியை சிஎம்மா சொல்லி அண்ணாமலை நின்னாருன்னா கதை கந்தல் முடிஞ்சு போச்சு, அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும். இதைத்தான் நான் 2024 அண்ணாமலை தரப்புக்கிட்ட சொன்னோம். பெரிய நான்வெள்ளாள கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ஈரோடு கிழக்கில் அருந்ததியர் பூத்தில் 12% ஓட்டு கூட வரல, பறையர் பூத்தில் 12 கூட வரல, நாயுடு பூத்தில் 10க்கும் கீழே, செங்குந்தர் பூத்துலேயும் ஓட்டு இல்லை. அதனால் நீங்கள் எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்துனா நான்வெள்ளாள கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கோயம்புத்தூர் தோற்று போவோம். எடப்பாடியும் உள்ள பூந்து அண்டர் கட் பண்ணி தோக்கடிப்பார் மிதுன் பழனிசாமி எல்லாருமே. ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் எடப்பாடியை நம்பி நின்னீங்கன்னா எடப்பாடி லீடர் ஆவார், நீங்கள் காலியாகிறாங்கன்னு சொல்லும்போது அவர் அந்த கூட்டணி உடையதில் எடப்பாடிக்கும் பங்கு உண்டு, அண்ணாமலைக்கும் பங்கு உண்டு. அந்த கூட்டணி உடைஞ்சது. இப்போ எடப்பாடி கூட கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு எடப்பாடி என்ன சொல்லுவார், இது வருது, விஜய் வாராரு, அதனால சீட்டை குறைக்கணும் பாரு. விஜய் பல நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. பல நிரூபிக்காத ஒருத்தர் பல நிரூபிக்கிறதுக்கு அவர் சீப்புன்னா ஓட்டு போடலாம். அவர் சொல்லி எப்படி ஓட்டு கிடைக்கும்? சிவாஜி சொல்லி எங்க ஜானகிக்கு ஓட்டு கிடைச்சிது. சிவாஜிக்கு 50 சீட்டில் 3 சீட்டில் தான் ஓட்டு கிடைச்சிது. சிவாஜிக்கு திருவையாறில், புதுக்கோட்டையில் தொண்டைமான், நார்வேலில் ராதாகிருஷ்ணன் 3 பேருக்கு தான் ஓட்டு கிடைச்சிது. அப்போ விஜயால எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஆனால் பிஜேபிக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு விஜய் வாராரு, விஜய் சம்மதிச்சிட்டாரு, சீட்டை குறைச்சிடுங்கன்னு எடப்பாடி பிஜேபியை காலி பண்ண பார்ப்பாரு. அண்ணாமலை பாஜகவுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதுல உறுதியாக நிற்கிறாரு. அப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார். எடப்பாடி சீட்டு தரமாட்டாருன்னு தெரியும். சீட்டு தராத பட்சத்தில் தனி கட்சிங்கிறதுல போயிடுவார். தனி கட்சின்னு சொன்னால் அவர் சிஎம்மான்னு சொல்லி தான் அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அங்கேயும் அவர் லீடர்னா தான் அந்த ஓட்டு நிற்கும். அல்லது மோடி இப்போ நிர்மலா சீதாராமன் அப்படி வர பட்சத்தில் இங்கே தமிழக பாஜகவுக்கு ஒரு அடி விழுகாதா? இந்த வாக்குகள் குறையும் அந்த மாதிரி பிரச்சனை. தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். அந்த 18% வாக்குக்கும் அண்ணாமலை ஹீரோ, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அந்த 18% வாக்குக்கும் அண்ணாமலை ஹீரோ. தமிழக பாஜக பழைய பொசிஷனுக்கு போயிடும். அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி அண்ணாவை ஆன்மீக கருத்துக்கு எதிராக அண்ணா முத்துராமலிங்க தேவரை கொண்டு பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி, அதிமுக கரப்ட்னு சொல்லி, ஜெயலலிதா கரப்ட்னு சொல்லி, எடப்பாடி தற்புரின்னு சொல்லி எடுத்த ஓட்டு. உடனாடு கொலை வழக்கம் மட்டும்தான் பேசல, சீமான் பேசினாரு, அண்ணாமலை அதை பேசல. இது எல்லாமே சொல்லி எடுத்த ஓட்டு. ஒரே குட்டியில் ஊறிய மட்டைகள்ங்கிறதான் பெருசா சொன்னாரு காமராஜ். இதைத்தான் பெருசா முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. அந்த ஓட்டு பாஜக எடப்பாடி கிட்ட போனதிலே சீமானுக்குலாம் போகும். அப்போ சீமானுக்கு வர வேண்டிய ஓட்டும் அங்கே பாதிக்க வைப்போம். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா
சீமானுக்கு முழுமையா வர வேண்டிய 18% ஓட்டுலையும் ஒரு பாதிப்பு வரும். இதுதான் 2024 நடந்தது. அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி ஒரு தனி அணி அமைச்சு மோடி பிரதமர்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலன்னா சீமான் 12% போயிருப்பார். ஸோ அண்ணாமலை தனிச்சு வந்தாருன்னா அவர் சீமான் தான் நிற்பாரு. அப்பந்தான் அந்த ஓட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நாளைக்கு ஒரு அரசியல் களத்துக்குள்ள எதிர்ப்பா மாதிரி கல்யாண் சிங் மாதிரி போக முடியும். அது ஒரு பாயிண்ட், அப்படிதான் போகும். அது இப்போ விஜய் இன்எலிஜிபிள் நாட் காம்பிடன்ட் ஆனதும் அண்ணாமலைக்கு ஒரு கூடுதல் ஒரு பிளஸ் தான். அப்போ சீமான் 8ல இருந்து ஜம்ப் பண்ணி போவார். அண்ணாமலையும் ஒரு வாக்கு வலிமை எடுக்கிறதுக்குள்ள முயற்சியில் அண்ணாமலையும் ஈடுபடுவார். இதுதான் அந்த பொசிஷனா இருக்கும். இன்னொரு பொசிஷன் என்னன்னா, அது இன்னும் முடிவாகல. மோடி 29 மையமாக வச்சு சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல வரலாம் என்டிஏக்கு. அதுக்கு எடப்பாடிக்கு கன்கரன்ஸ் தேவை. இப்போ ஒருவேளையில அண்ணாமலை வெளியேறினா எடப்பாடிக்கு வந்து பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் 2% ஓட்டுக்கு மேல வராது. 2% ஓட்டுக்கு மேல அண்ணாமலை வெளியேறினா பிஜேபி வச்சு ஓட்டு வராது. அவ்வளவுதான் பிஜேபி கதை. அப்போ பிஜேபி கதை முடியாம இருக்கணும்னா எதியூரப்பா கல்யாண் சிங் மாதிரி ஒருத்தர் ரிவோல்ட் ஆகாம இருக்கணும்னா மோடிக்கு 11 வருஷத்துல யாருமே ரிவோல்ட் ஆகல. இதுதான் அத்வானி வாஜ்பாயோட மோடி லீடர்ஷிப்ல பெரியவர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மோடிக்கு அந்த இழுக்கு அவப்பெயர் செம்மாந்த புகழுக்கு ஒரு கரும்புள்ளி வராம இருக்கணும்னா அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை ப்ரொபோசல் படியே ஒரு ஒரு ரோட் மேப்பை தயார் பண்ணி சீமான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்டிஏக்கு அதுக்கு எடப்பாடியும் சம்மதிக்கணும். இல்ல அதுதான் எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுக்கு இவர் இருக்காரு, அதுக்காகவே நான் கூட்டணி வர மாட்டேன்னு சொல்லி இவரை வெளியே அனுப்புறாங்க அண்ணாமலை அவர்களை. சீமான் தலைமையில நான் எப்படி வருவேன்ட்டு வருவார் எடப்பாடி? எப்படி வர மாட்டாரு. அவர் தலைமையில 20 சீட்டு கூட வராத. காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் ஸ்டாலினை 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடியை வச்சு எங்க இது பண்ண முடியும்? முத்துராமலிங்க தேவர் மேட்டர்ல தென் மாவட்டத்தில் சுத்தமா அவுட் ஆயிட்டார, சுத்தமா காலி. அவ்வளவுக்குள்ள கோலத்தனமா போய் விழுந்துட்டாருன்னு தானே எல்லாரும் சொல்றான். சீமான் சுத்த வீரன், பாண்டிய நெடுஞ்சலையும் கேட்டான்னு எல்லா ஜாதிக்காரனும் நாடாரு அகமுடையாரு யாதவர் தேவேந்திர வேளாளர்லாம் சொல்றான். அப்ப இவரை வச்சு எங்க ஜெயிக்க முடியும்? தினமணி வைத்தியநாதனுக்கு இது தெரியுமா? துக்ளக்கு ஆசிரியர்கள் துக்ளக் குழுவுக்கு தெரியுமா? சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியுமா? ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். மோடி நாம சொன்னா உண்மையை சொல்லுவான்னு எடுப்பாரு. அப்ப இதெல்லாம் சரி. அதிமுகன்னு ஒரு பேங்க் வச்சிருக்காங்களா, ஓட் பேங்க் 20% அந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அதுதான் அதை தாண்டி சீமான் அவர்களுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? நான் சொல்றது உனக்கு புரியல தம்பி. அதுதான் விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணாதனால அடி வாங்கிட்டார. அதுதான் நிலையான தலைவர் சீமான், நிலையற்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி. சீமானே சொல்றாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி போயிருக்கலாம், 15 சீட்டு வந்திருக்கும், 2 மந்தி வந்திருக்கும். என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருங்கிறதுக்காக நீ அசம்பிளியில ஒண்ணுமில்லாத பிஜேபி கிட்ட போய் சாந்திட்டீங்கன்னா சீமான் சொல்றாரு. இதற்கு தினமணி வைத்தியநாதன் என்ன சொல்றாரு? துக்ளக் ஆசிரியருக்கு என்ன பேசுறாரு? கில்லிங் அண்ட் சைலன்ஸ் எல்லாம் பண்ண விட மாட்டோம், இன்டெலெக்சுவல் டிஸானஸ்ட்னு யாருனாலும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நாங்க கருத்தா ஃபேஸ் பண்ணணும். அப்போ ஒரே வழி என்ன இருக்குது? எடப்பாடியை முன்னிறுத்தினா சீமானே இன்னும் பலவீனப்படுத்துவாரு. நீ ஈரோடு கிழக்கிலே நிற்காம ஓடுனதிலே நான் விளையாட ஒன்று சீமான் களத்துக்குள்ள நின்னா எடப்பாடி ஓடிட்டாருன்னு நினைக்கிறான்ல. இனி வந்து நீங்க வந்து 10.5 பற்றி பல மாறுபட்ட கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப சீமான் தனிச்சுன்னா தனிச்சுதான் நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியால 20 சீட்டு கூட ஸ்டாலின் எடுத்து ஜெயிக்க முடியாது. 200 சீட்டுக்கு மேல வந்துடும். அப்ப நீங்க சீமான சிஎமா சொன்னா ஒரு 60 சீட்டு வருமே. எடப்பாடி சீமான்ல ப்ரூவ்டு ஓட்டுப்படி எடப்பாடி தான் பெரிய ஆளு 20. சீமான் எடப்பாடியோட பாதிக்கும் கீழே தான் 8 தான். ஆனா இந்த 8 இல்லாம எடப்பாடி களத்துக்கு போனா இந்த 8 சீமான் 16-17 மாத்துவாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி 2 சாதி சமநீ சூறையாடலுக்கு எதிராக பலன் இல்லாத கோனாறு, ஆசாரி, யாதவர், உடையாறு, செங்குந்தர் போன்ற சமூகங்கள்லாம் சீமான் தாயா பொதுவானவன் தமிழ் தேசியன்னு நிற்கிறான், இவர் சமூக நீதியை சூறையாட நிற்கிறாருன்னு சீமான் மேலும் வளருவாரு. இதுதான் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு சொல்றேன், திருமணி வைத்தியநாதனுக்கு சொல்றேன், ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன். பூனை கண்ணை மூடுனா பூலம் இருண்டு போறாது. அதுதான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். பெரியவங்க தான், மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவங்க தான். பேரை சொன்னாதான் அவங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்கு, இதை மாத்திட்டு சொன்னா ரவீந்திர சாமி விட மாட்டான், எக்ஸ்போஸ் பண்ணிடுவான், மக்கள் மத்தியில் எவன் நேர்மையா நிற்கிறான், எவன் கரெக்டா நிற்கிறாங்கிறது தெரியுங்கிறதுல அவங்களும் கரெக்டா எழுதுவாங்க. அந்த கட்டத்துக்குள்ளதான் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா அதிமுகவே 20 சீட்ல போக வேண்டிய அதிமுகவே ஒரு 50-60 சீட்டு வருமே. இந்த 8% சிஎம் கேண்டிடேட்டா உள்ள வருது இல்ல, அல்லது இந்த 8% இருக்க என்டிஏ ஓட்டு 18 பலவீனப்படுத்திருமே. எங்க ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான்
நியாயத்தை பேசணும். துக்ளக்கும் நியாயத்தை இதில் எழுதணும், தினமணியும் நியாயத்தை இதில் எழுதணும், ரங்கராஜ் பாண்டியும் நியாயத்தை இதில் சொல்லணும். அதுதான் நம்ம கோரிக்கை. நியாயம்தான் பெருசு, நியாயம்தான் பெருசு. எப்படி சீமான் ஒரு சதவீதத்துல இருந்து எழும்பினாரு? ஆர்கே நகர்ல தமிழிசை தலைவரா இருக்கும் போது தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் கூடி கும்மாளம் அடிச்சிங்க. விளைவு என்ன? பாஜக நோட்டாவுக்கு கீழே போயிட்டு சீமான் எமர்ஜாக ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஈரோடு கிழக்கு நீங்க விக்கிரவாண்டியில ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி வீதிகள்ல மாம்பழத்தை கையில சுமந்துக்கிட்டு 2 ஹீரோ வாட்டு போய் 29% வாக்கெடுத்தீங்க. ஆனா வீரவன்னியர்களை வந்து நம்பி நீங்க விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போட முடிஞ்சது, பாமக நம்பி கேண்டிடேட் போட முடிஞ்சது. ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியாம முதுகெலும்புள்ள ஒருத்தம் கூட இல்லாம ஆர்கே நகர் மாதிரி ஆயிட்டுன்னு ஓடிட்டீங்களே. இதுதானங்க இது. அப்பவே நான் சொன்னேன் கேண்டிடேட் போடாதது வீக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான் எமர்ஜி ஆகிறாருல்ல, பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜில சீமான் நின்னா எடப்பாடி சிஎம்மா, அண்ணாமலை ஒத்துக்க மாட்டாரு. அண்ணாமலை இல்லைன்னா தமிழக பிஜேபி காலி. அப்ப சீமானை நீங்க சொன்னீங்கன்னா சீமான் சிஎம்னு 8% ஓட்டு உள்ள வருது. அண்ணாமலையும் அதை ஏத்துக்குவாரு. அப்ப இந்த அணிக்க ஸ்ட்ரென்த் நீங்க 20, பாஜக 11, 31, சீமான் 8, மற்றவங்கலாம் வந்து ஒரு 40க்கு மேல வந்துடும். நீங்க இது இல்லாம அண்ணாமலை போனாலே இந்த அணிக்கு ஸ்ட்ரென்த் வந்து 25 கீழே போயிடும். அது சீமான் வந்து இன்னும் பலகீனப்படுத்தினா ரொம்ப பலகீனப்படும். அப்ப ஸ்டாலின் வந்து 57-62 காமராஜ் உயரத்துல இருப்பார். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இதை தவிர்க்கணும்னா, அண்ணாமலை எக்ஸிஸ்ட தவிர்க்கணும்னா சீமான சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடி ஒத்துக்கிறத தவிர ஒரு வழி இல்லை. அண்ணாமலை எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எது நல்லதுன்னு தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு. சீமான் நன்மைக்கு ஒன்றும் அண்ணாமலை பொலிட்டிக்ஸ் பண்ணல. எடப்பாடி எதிர்ப்பு அண்ணாமலைகிட்ட இருக்குது. காரணம் எடப்பாடியை வீழ்த்தினாதான் அவர் வளர முடியும். சீமானும் அவர் நன்மைக்கு தான் பொலிட்டிக்ஸ் பண்றாரு, எடப்பாடியும் அவர் நன்மைக்கு தான் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. யார் யாருக்கு என்ன நன்மைங்கிறது ஒரு வியாபாரம் மாதிரி கடைசியில முடிவெடுப்பாங்க. மோடி இதுல சிஎம்மா ப்ரொமோட் பண்ண விரும்புறாரு. அதை வைஸ் பிரசிடென்ட் இண்டிகேட் பண்ணியிருக்காருங்க. தகவலும் எங்களுக்கு டெல்லியில இருந்து வருது. நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.